ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், ஐ பிலீவ் இட் இஸ் ஃபார் யூ அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த சர்ச். இந்த சபைக்காகவும் நம்ம குடும்பத்திற்காகவும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்குள்ளே உணர்த்தினார். ஏசாயா 54:2-3 வசனங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் அப்புறம் வாசிச்சு பாருங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதலான ஒரு அதிகாரம், ரொம்ப நம்மளுடைய இருதயத்தை தொடுகிற ஒரு அதிகாரமாய் காணப்பட்டது. அதில் இந்த 2 வசனங்கள், ஏசாயா 54:2-3. எல்லோரும் எடுத்துட்டிங்களா? அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென். இதை நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை இந்த வருஷத்திலே பேசுகிறார். ஆமென். ஏன்னா சில நேரத்தில் சில வசனங்களை எடுத்து நம்ம தியானிக்கும் பொழுது அந்த வசனம் ஒரு ஊற்றாய் நமக்குள்ளே வெளிப்படும். நம்ம அதை எடுத்து வாசிப்போம், அதை பார்த்தா அதுலேருந்து ஒரு ஊற்று போல் நிறைய காரியங்களை ஆண்டவர் அப்படியே ஊற்று மாதிரி அதிலிருந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். அப்படியான ஒரு வசனமாய் காணப்பட்டது. நான் நம்புகிறேன், இங்கே கொஞ்சம் பேராக இருந்தாலும் நான் கூட யோசிப்பேன், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, எப்படி உண்மையாகவே இப்படி ஒரு வசனத்தை நம்ம சொல்லி நம்ம இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆண்டவர் இங்கே வாஞ்சையாக இருக்கிறாங்க, தேவையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாஞ்சை உள்ளவர்கள் மேலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ காட் நோஸ் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன. இந்த 2026 அதை கர்த்தர் உணர்ந்து எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இது ஏதோ நம்மளா தானா எடுத்த ஒரு காரியம் அல்ல. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு வாஞ்சை இந்த 2026 நோக்கி இருக்கிறதுனால தான் அந்த வாஞ்சையை ஆண்டவர் அறிந்து இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். இந்த வசனம் திரும்ப நான் வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நீ இடம் கொண்டு பெருகுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்மளை எடுத்து செல்லுவார். ஆமென். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வார். உங்களுடைய வேலைகளிலே ஆண்டவர் அதை செய்வார். உங்களுடைய குடும்பத்திலே அதை ஆண்டவர் செய்வார். இந்த சபையிலே ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை இடம் கொண்டு பெருக செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களையும் நம்ம இந்த ஒரு நாளில் நம்ம தியானிக்க முடியாது. இதில் ஒரு 5 காரியம் காணப்படுகிறது. 5 காரியத்தை நான் சொல்லுகிறேன். பிறகு வரும் வாரங்களிலே நம்ம அதை விவரமாய் நம்ம தியானிக்கலாம். முதல் காரியம் குறித்து கொள்ளுங்க. நம்மளுடைய விசுவாசம் ஒரு அடிப்படையாய் காணப்படுகிறது. இட்ஸ் அ ஃபவுண்டேஷன். இந்த வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை
உறுதிப்படுத்துன்றாரு. நீங்கள் இதை ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்க போகுது, ஒரு குழந்தை பிறக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தை வரப்போகுதுங்கிறத ஒரு விசுவாசத்தில், அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸு? ஒரு அந்த ரூமை வந்து அந்த பிள்ளைக்குன்னு டெடிகேட் பண்ணுவாங்க. இல்லை சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணோம்னா, பிள்ளை வரப்போகுதுன்னு நினச்சி வீடை தேட ஆரம்பித்தோம். ஏன்னா பிள்ளைங்க வந்து இருக்கிற மாதிரி இடம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் யோசிச்சோன்னா, பிள்ளைங்க பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் கடைசியில் நாங்கள் வீடு எடுத்தோம். பட் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசத்தில் பிள்ளைகள் வரப்போகுது என்கிற ஒரு விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? வீடை விசாலமாய் பெரிய வீடாய் நம்ம கடந்து போகிறோம். நிறைய பேர் நீங்கள் செய்திருக்கிறீங்க. பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, இருக்கிற இடத்துல இருக்க முடியல, பிள்ளைங்களுக்கு இனிமேல் வந்து மருமக்கமார் வரப்போகிறாங்க, பிள்ளைகளுக்கு இனிமேல் அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு பிள்ளைங்க வரப்போகிறாங்க, இந்த வீடு பத்தாது, பெரிய வீடாக போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். விசுவாசம், அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தில் நீ என்ன பண்ணணுமா? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். முதல்ல இதெல்லாம் நீ செய்கின்றாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஃபவுண்டேஷன் என்னது? விசுவாசம். இந்த முதலாவது காரியம் விசுவாசம். இரண்டாவது காரியம் அந்த வசனம் கூறுகிறது, இதை நீ பண்ணுறதை நீ என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யக்கூடாது. டு நாட் ஹோல்ட் பேக்னு இங்கிலீஷில் ஒரு வெர்ஷனில் போட்டிருந்தது. அதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அதை என்ன பண்ணணும்? முழுமையாய் செய்யணும். ஒரு முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு இருதயத்தோடு நீ அதை செய்யணும். டு நாட் ஹோல்ட் பேக், தடை செய்யாத. செய்கிறத சிலர் என்ன பண்ணுவாங்க? பாதிக்கால் அங்கே பாதிக்கால் இங்கே, அப்படி அந்த மாதிரி கிடையாது. அது ரெண்டாவது காரியம். அதை நம்ம இன்னொரு நாள் கூட நம்ம தியானிக்கலாம். மூன்றாவது காரியம் அதில் நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளலாம். மூன்றாவது காரியத்தில் 1 2 3 4 காரியங்கள் அதில் காணப்படுகிறது. மூன்றாவது விஷயத்தில் என்னது? முதல்ல விசாலமாக்கணுமா, என்லார்ஜ். நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? என்லார்ஜ் பண்ணணும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை விசாலமாய் நம்ம செய்கிற ஒரு காரியமாக இருக்குது. குறித்து கொள்ளுங்க, விசாலமாக்குதல். மூன்றாவது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் விசாலமாக்குதல். விரிவாகட்டும்ன்றார். ஸ்ட்ரெச். கம்பெனிலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது போக ஒரு ஸ்ட்ரெச் வேலை ஒன்று கொடுப்பாங்க. இதை நீ நல்லா செஞ்சின்னா உனக்கு ஓவர் டைம் மாதிரி இருக்கலாம், சில எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம். ஸ்ட்ரெச், நம்ம இருக்கிறத காட்டிலும் விரிவாகட்டும்ன்றாரு. அப்போ நம்ம செய்கிற காரியத்தில் நாம் ஒரு ஸ்ட்ரெச், ஒரு அதை நல்லா இன்னும் கொஞ்சம் இழுத்து அதை நல்லா செய்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு காரியம். மூன்றாவது காரியம் நீளமாக்குன்றாரு. நீளமாக்குதல், அதாவது நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய லென்த், நம்ம அதில் செலவு பண்ணுகிற நேரம், அதில் செலவு பண்ணுகிற இதை வந்து நம்ம லென்த்தை நம்ம கூட்டணும். நம்ம ஜெப நேரமாக இருக்கலாம், வேத வாசிப்பு நேரம், அதெல்லாம் ஒரு காரியம். அது லென்த்து, அதை ஆண்டவர் சொல்லுகிறார். நீளமாக்குன்றார், உன் கயிறுகளை நீளமாக்குன்றாரு. நான்காவதாக அதில் பார்க்குறோம், நீ உறுதிப்படுன்றார். அதில் நீ ஸ்ட்ரென்தன் ஆகு, அதில் நீ வந்து ஸ்ட்ராங் ஆகு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு பில்டிங்கை நீங்கள் மேலே கட்ட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டென்ட்டை வந்து நீங்கள் பெருசாக்கிட்டீங்க, கயிறெல்லாம் பெருசாக்கிட்டீங்க, கூடாரத்தை பெருசாக்கிட்டீங்க, உள்ள சோஃபா சேர் ஏசி எல்லாம் போட்டோம். ஆனால் அந்த உறுதியாய் நிற்க வேண்டிய ஒரு காரியம் அது உறுதியாக நிற்கலைன்னா நீங்கள் என்னத்தை கட்டுனாலும் என்ன ஆயிடுது? பறந்து போயிடும், அடிச்சுட்டு போயிடும். கரெக்டாக? அதான் ஆண்டவர் சொல்ல, நீ உறுதிப்படுத்துன்றார். அது மூன்றாவது இதில் 4 காரியத்தை நான் சொன்னேன். நான்காவது காரியமாய் நீ இடம் கொண்டு பெருகுவாய். இது எப்படி இருக்கும்? இந்த இடம் கொண்டு பெருகிற ஒரு காரியம், இது ஒரு தனி காரியம், நம்ம வாழ்க்கையில் நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. 5வது காரியம், உன் சந்ததியாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். God has a plan for your generation. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு மட்டும் எதாவது நடந்தால் போதும், அப்படி செல்ஃபிஷாக நம்ம யோசிக்கிறோம். நம்ம என்னைக்காக யோசிக்கணும்? நம்ம எல்லோரும் யோசிக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்களின் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கேற்றாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? சில சாக்ரிஃபைசஸ் பண்ணுறோம், சில விட்டு கொடுக்குறோம்,
சில காரியங்களை வந்து நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. முன்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சண்டேலாம் வரும்போது ஒரு கோழி வாங்குவாங்க. அந்த கோழிக்கு எத்தனை கால் இருக்கும் கரெக்டாக சொல்லுங்கள் பா? எத்தனை கோழி அடித்து தின்றுப்போம் நம்ம. 2 கால் இருக்கும். எங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர். இப்போது அந்த 4 பேருக்கு 2 கால் எப்படி ஒரு செட் ஆகும்? செட் ஆகுமா? அவள் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸு, இந்தா நீ ஒரு காலை சாப்பிடு, என் சிஸ்டருக்கு ஒரு காலை கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் கால் கிடையாது, கையை தான் கடிச்சிக்கணும் அவங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சில யோசனைகளை, சில திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த 5 காரியங்கள் இந்த வசனத்தில், இந்த ஆசீர்வாத வசனத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களோட வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய சபை வாழ்க்கையில், உங்களுடைய எல்லாவற்றிலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 5 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆழமாய் நம்ம மற்ற நேரத்தில் நம்ம தியானிக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இடம் கொண்டு பெருகுவாய். ஆமென். அதான் நமக்கு வேணும். கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு நம்ம பெருகணும். அதான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. ஸோ இந்த காரியத்தை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். மற்ற எல்லாவற்றையும் வரும் வாரங்களிலே நம்ம தியானிக்கலாம். பட் இன்னைக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகணும். எல்லாரும் சொல்லுங்கள், எப்படி பெருகணும்? இடதுபுறமும் வலதுபுறம், ஒரு கை மட்டும் வளரக்கூடாது. இடதுபுறமும் வளரணும், வலதுபுறமும் வரணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுலேயும் சில காரியங்கள் இருக்குது. அதை இடம் கொண்டு பெறுகிற ஒரு அனுபவத்திலே கர்த்தர் நம்மளை எடுத்து செல்லுவார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே ஒரே ஒரு மனிதனை, ஒரே ஒரு குடும்பத்தை எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த, இடம் கொண்டு பெருகச் செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கவிருக்கிறோம். அது ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நம்ம முதலாவது நம்ம தியானிக்கவிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, ஆபிரகாம் ஆதியாகமம் 12:2-3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. முதல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னது? அவர் சொல்றாரு, நீ இடம் கொண்டு பெருகுகிற ஒரு காரியம் என்னதுங்க? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் அந்த ஏசாயா 54:2-3 கூட அப்படியே சேர்ந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? யார் அந்த ஆபிரகாம்? எதற்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் ஊற்றுகிறார்? அந்த இடம் கொண்டு பெருகுகிற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். யார் இந்த ஆபிரகாம்? வேதம் கூறுகிறது ஆபிரகாம் யாருன்னா, ஊர் என்கிற ஒரு பட்டணத்திலே வாசம் செய்த ஒரு மனிதன். ஊர்னா இப்போ எங்கே இருக்குன்னா ஈராக்கில் இருக்குது. ஈராக் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈராக், ஈரான் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஈராக்கில், சவுத் ஈராக்கில் அந்த இருக்கிற இடம் தான், அது பேர் ஊர். அந்த ஊர் பேர், நம்ம பேர் ஊருன்னுவோம், அங்கே பேரே ஊர், அந்த ஊர் பேரே ஊர். அப்படிப்பட்ட இடத்துல அவர் அவர் அங்கே இருக்கும்போது அவர் என்ன பண்ண, அங்கே இருக்கும்போது ஒருவேளை கர்த்தரை ஆராதித்து துதித்து வணங்கி கொண்டு இருந்த மனிதனா? இல்லை, அங்கே வேறே தேவர்களை, கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன். அங்கே விக்கிரக ஆராதனைகளை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை நமக்கு பொருந்துமா? நமக்கு பொருந்தும். ஆமென். நம்மளும் சில வேளைகளில் நம்மளுடைய பூர்வீகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சில வேறே தேவர்களை நம்ம வணங்கி இருக்கிறோம், இல்லை சிலைகளை வணங்கி இருக்கிறோம், இல்லை நம்ம விக்கிரகங்களை நம்ம வணங்கி இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். எப்போது அழைக்கிறார்? ஆபிரகாமை எப்போது அழைக்கிறார்? அவருடைய 75வது வயதிலே ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய சூழ்நிலை எப்படியாய் காணப்பட்டது? அவர்களுக்கு பிள்ளை இல்லாத சூழ்நிலை.
குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. அவர்களுடைய நம்ம ஃபேமிலியில் கூட நம்ம பார்த்துருப்போம், சில நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸ் டைமில் 50 வயசுலேயும் குழந்தெல்லாம் பிறந்திருக்கும். கரெக்டாக 9 பிள்ளைகளை பெற்றவங்களாம், 11 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்களை பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய 45வது வயசில் 50வது வயசுலலாம் பிள்ளைங்க பிறந்திருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது 75வது வயதில் குழந்தையே பிறக்க வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே காணப்பட்ட ஒரு குடும்பமாய் காணப்பட்டது. இந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கூப்பிடுகிறார். இடம் கொண்டு இவர்களை பெருக செய்வேன்றார். எதுவுமே இல்லாத ஒரு குடும்பம், பிள்ளை இல்லாத ஒரு குடும்பம், குடும்ப ஆசீர்வாதம் இல்லாத ஒரு குடும்பமாக இருந்த அந்த குடும்பத்தை ஆண்டவர் அழைத்து, ஒரு விக்கிரக ஆராதனையில் இருந்து அவர்களை அழைத்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உன்னை இடம் கொண்டு பெருக செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானே, இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் முதலாவது இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டவுடனே ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? எல்லாருக்கும் தான் வாக்குத்தத்தம் வருது, எல்லாரும் தான் வார்த்தையை கேட்குறோம், எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்லுங்கிறாரு, நீ கீழாகாமல் மேலாகுவான்றாரு, நீ வாளாகாமல் தலையாவான்றாரு, எல்லாம் சொல்கிறாரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் நடக்குது, பலிக்குது, அந்த நன்மைகளை எத்தனை பேர் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் 12 1-4 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், இடம் கொண்டு பெருகுவாயின. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4வது வசனம் ஏற்கனவே 2-3 வாசித்தோம். 4வது வசனம் கூறுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 5வது வசனம், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் கூட்டிக் கொண்டு அவன் போனான் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில் பேசுகிறார். நீ பயங்கரமாக பெருக போகிறப்பா, உன் மூலியமாக தான் அந்த பூமியே ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உன்னுடைய சந்ததி மூலியமாக தான் பூமியே ஆசீர்வதிக்கப்பட போகுதுன்றாரு. அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தால் அது அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுமா? நிறைவேறாது. ஹல்லேலூயா. எத்தனை வசனங்களை கேட்டாலும் பிரியமானவர்களே, வசனத்தில் ஆசீர்வாதத்திற்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிற காரியம் நம்மளுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசியுங்கள் யாராவது ஒருவர். யாக்கோபு, புக் ஆஃப் ஜேம்ஸ் 1:6-7. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமென், ஆமென். ஒரு விசுவாசம் இல்லாம, ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம, ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்கலாம். ஒரு மனிதன் என்ன ஜெபித்தாலும் அவன் எதையாகிலும் பெறலாம் என்று சொல்லி அவன் நினையாதிருப்பானாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 1000 வாக்குத்தத்தம் இருக்கும், 1000 காரியங்கள் காணப்படும். ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை சொன்ன ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்காமல் போனீங்கன்னா என்னது? உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினையாதிருப்பான. திங்கே பண்ணாத, நீ அதை பற்றி யோசிக்காத. ஏன்னா உன்னோட இருதயத்தில் ஒரு விசுவாசம் உனக்குள்ளே காணப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு பைலட் எடுத்து நான் விசுவாசம் பேசிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிக்கலாக டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இது ஒன்றும் புதுமையாக வேதத்தில் புதுமையாக எழுதப்பட்ட ஒரு காரியம் இல்லை. இது ஆண்டவர் மேலே வைக்கிறது விசுவாசம். அந்த விசுவாசத்தை குறித்து தான் வேதம் பேசுகிறது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ எங்கேயோ போகணுன்னு நினைக்கிறீங்க. எத்தனை பேர் அந்த பைலட்டுடைய முகத்தை பார்த்துருக்குறீங்க? யாராவது பார்த்துருக்குறீங்களா? அந்த பைலட்டுடைய முகத்தை பார்த்ததில்ல. எத்தனை பேர் அந்த டயரில் பங்க்சர் ஆகிருக்கான்னு எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? எதையும் பார்க்குறதில்ல. அந்த இன்ஜின் ஒர்க் ஆகுதான்னு எத்தனை பேர் பார்த்தீங்க?
மெயின்டெனன்ஸ் லாக் எத்தனை பேர் பார்த்தீங்க? எப்போ கடைசியாக டயரை மாற்றினாங்க எத்தனை பேர் பார்த்தீங்க? பைலட் குடிச்சிருக்கிறாரா குடிக்கலையான்னு எத்தனை பேர் பார்த்தீங்க? எதையுமே நம்ம பார்த்ததில்லை, எதையுமே நம்ம கேட்டதும் இல்லை, எதையுமே விசாரிக்கிறதும் இல்லை. அந்த பேரை பார்க்குறோம், டிக்கெட்டை போடுறோம், ஒரு விசுவாசத்தில் ஏறி உட்காந்துடுறோம். சில நேரத்தில் அந்த விசுவாசம் கடைசியில் பார்த்தா அந்த பைலட்டு எங்கேயோ போய் வண்டியை விட்டுறான். ஆனால் ஒரு மனிதன் மேலே நம்ம ப்ராக்டிக்கலாக டெய்லி விசுவாசத்தை வைக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த மனுஷனை பற்றி ஒன்றுமே அறிஞ்சிக்காம, ஒரு விஷயம் அவரை பற்றி தெரியாது, அவர் என்ன குழப்பத்தில் இருக்கிறாரா, மன அழுத்தத்தில் இருக்கிறாரா, அங்கே இன்ஜின் ஒர்க் ஆகுதா, அங்கே டயர் ஒழுங்காக இருக்குதா, மேலே ஏறுனா கீழே இறங்குமா வண்டி, வண்டி பழசா புதுசா, ஒன்றுமே தெரியாது. பட் வி கோ வித் ஃபெய்த். ஒரு விசுவாசத்தில் கடந்து போகிறோம், நாம் அங்கே போய் சேருவோம்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தினசரி யூஸ் பண்ணுகிற ஒரு விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் என்ன சொல்றார், நீ ஒரு பைலட்டு, அவனுடைய வாய்ஸை தான் நீ கேட்குற. அவர் கிளம்பும்போது சொல்கிறாரு, நாம் இப்போ கிளம்ப போகிறோம், வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பும்போது வெதர் இங்கே இப்படி இருக்குது, வெதர் அங்கே அப்படி இருக்குது, நம்ம இத்தனை மணிக்கு கிளம்பும், இத்தனை மணிக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்றாரு. நீங்கள் உடனே எல்லோரும் சேர்ந்து சீட் பெல்ட்டை நம்ம போட்டுடுறோம். அல்லேலூயா. ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கறதில்ல. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், இப்போ அந்த மனுஷன் மேலே வச்சுருக்கிறோம். அது நல்லது, அது வைக்கணும். ஆனால் அந்த விசுவாசத்தை, நம்மளுடைய வாழ்க்கைக்கான, நம்முடைய ஆத்மாவுக்கான விசுவாசத்தை மனுஷன் மேலே வைக்க முடியாது. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கான விசுவாசத்தை மனுஷன் மேலே வைக்க முடியாது. மனுஷன நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவது விருதான வேதம் கூறுகிறது. அவனை நம்பி இவனை நம்பி நம்ம பண்ணினோம்னா ஃபெயிலியர் ஆயிடும். நம்மளுடைய விசுவாசம் அந்த பைலட் மேலே வைக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கையின் பைலட்டாக இருக்கிற ஆண்டவர் மேலே நம்ம வைக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய சரீரத்தை பாருங்கள், நம்ம பிளேனில் ஏற போகும்போது பிள்ளைங்களெல்லாம் கையில் தூக்கிட்டு போகிறோம். விசுவாசம் போய் சேர்த்துருவார் அவர். பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறோம், நம்மளுடைய ப்ரெஷியஸ் பிலாங்கிங்ஸ் எல்லாம் பர்ஸில் வச்சுக்கிட்டு, நகையெல்லாம் தூக்கிக்கிட்டு, நம்ம என்ன பண்ணுகிறோம், லேப்டாப்பெல்லாம் தூக்கிக்கிட்டு, நம்மளுடைய மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கூட வச்சுக்கிறோம். அப்படியே நம்ம போகிறோம், அந்த பைலட்டை நம்பி நம்ம போகிறோம், போய் சேர்ந்துடுறோம். நம்ம அந்த மனிதனை நம்புகிறது போல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு பைலட்டாக எண்ணி அவர் நம்புகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தை அவர் மேலே வைக்கணும். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதாவது நம்ம நடக்க போகிற காரியத்தை விசுவாசித்து அதற்கு இப்போவே அப்படி நடக்கிறது, அதுதான் விசுவாசம். அதில் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு பையன் ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி நம்ம கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற சுற்றி இருக்கிற இடங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த யூனிவர்சிட்டிக்கு போனால் நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதை யோசிக்கிறான். இப்படி நிறைய திங்ஸை யோசித்து என்ன பண்ணுறான், பிளான் பண்ணுறான் அதை நோக்கி. அதாவது as though it has already happened, அது ஏற்கனவே நடந்த மாதிரி அவனுடைய மனசில் அதை விசுவாசித்து அவன் என்ன பண்ணுறான், அது எல்லாவற்றையும் அவன் வாழ்க்கையில் செய்கிறவனாய் காணப்படுகிறான். இதைத்தான் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேதம் கூறுகிறது. அந்த ஆதியாகமம் 12:1 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போன்றாரு. உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு என்ன பண்ணனா, போனான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவரை வார்த்தைகளை விசுவாசிக்கிறாரு. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். God continuously talks to us. தேவன் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். பைலட்டை நம்புகிறோம், டாக்டரை நம்புகிறோம், நம்ம சூப்பர்வைசரை நம்புகிறோம். ஆனால் நம்மளுடைய ஆத்மாவுக்கு கேரண்டி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மளுடைய குடும்பத்திற்கு கேரண்டி கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் வேலைகளுக்கு கேரண்டி கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் மீது நம்ம என்ன பண்ணணும், ஆபிரகாம் விசுவாசத்தை வைத்தான். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த விசுவாசத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன்.
இந்த ஆசீர்வாதத்தை நாம் இடம் கொண்டு பெறுகிறதற்கு, இடதுபுறமும் வலதுபுறமும் நாம் இடம் கொண்டு பெறுகிறதற்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படை ஃபவுண்டேஷன் என்னது? விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வர முடியாது. அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3:7 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் பூட்டிட்டா திறக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் திறந்துட்டாருன்னா பூட்ட முடியாது யாராலையும். ஹல்லேலூயா. சிம்பிள். அப்போ ஆசீர்வாதமே அவர் தான். He is the blessing. He is the source of all blessing in our life. But also he holds the key to blessings. ஹல்லேலூயா. அதை திறக்கிறவரும் அவர் தான், அதை பூட்டுகிறவரும் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ளுகிறவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானே, நாம அவரை இந்த காலை வேளையில் விசுவாசிக்கணும். இடம் கொண்டு பெறுகிறதெல்லாம் அடுத்தது. இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெறுகிறது comes later in your life. But the foundation for all blessings in our life, வேதம் கூறுகிறது, we have to believe our Lord Jesus Christ. Hallelujah. இயேசுவின் மீது உங்களுடைய முழு விசுவாசத்தையும் வைக்கணும். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். John 5:24. என் வசனத்தை கேட்டு என் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ வசனத்தை கேட்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் உங்களுடைய விசுவாசத்தை ஆபிரகாமை போல இயேசுவின் மீது நீங்கள் வைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு வார்த்தையே மாம்சமாய் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன பைபிள் இருந்ததா? அவருக்கு சர்ச் இருந்ததா? அவருக்கு வர்ஷிப் இருந்ததா? அவருக்கு என்ன ஒரு போதகர் இருந்தாரா? அவருக்கு என்ன யார் இருந்தா கூட ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். God is talking to me. I know God is talking to me. தேவன் என்னோடு கூட பேசுகிறாரு. அவருக்கு என்ன தேவையில்லை? சர்ச்சு தேவையில்லை, ஆவிக்குரிய விதமாய் நடத்துவதற்கு ஒருவரும் தேவையில்லை. அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் முழுமையாய் ஆண்டவரை விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானே, இந்த புதிய வருஷத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசித்தோம். ஏசாயா 54:2-3 வாசித்தோம். நம்ம வலதுபுறம் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுகிற அனுபவத்தில் வரணும்னா முதலாவது நம்முடைய விசுவாசத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மீது நம்ம வைக்கணும். ஹல்லேலூயா. இஃப் யூ ட்ரஸ்ட் him with all your heart, உங்களுடைய முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கிறீங்க, அவரை உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் அவரே தேவனாக ஏற்றிருக்கிறீங்க, இஃப் யூ ரியலி அக்செப்டட் ஜீசஸ் இன் யோர் ஹார்ட் as லார்ட் அண்ட் சேவியர், உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் அவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்திற்குள்ள, பரிபூர்ண விசுவாசத்திற்கு, முழுமையான விசுவாசத்திற்குள்ள தேவைப்படும் போது அவரை ஆராதிக்கிறதும், தேவைப்படும் போது அவரை வந்து பார்க்குறதும், தேவைப்படும் போது அவர் இடத்துல கேட்க, அப்படி இல்லாமல் என் வாழ்க்கையே நீங்கள் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் ஜீவனே நீங்கள் தான், என் குடும்பமே நீங்கள் தான், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு அரண், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலே நீங்கள் தான் ஆண்டவர். நான் உங்களை முழுமையாய் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அதை இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கை செய்து நாம் ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முதலாவது ஆரம்பிக்கிறது இடம் கொண்டு பெருகுகிற ஒரு அனுபவத்திலே கர்த்தர் நம்மளை எடுத்து செல்லுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 17:5-6. Genesis 17:5-6.
இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் ம் நான் உன்னை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க இரண்டாவது முறையாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ண போற? இடம் கொண்டு பெருக போற. ஹல்லேலூயா. அந்த வசனம் அருமையாய் சொல்லுகிறது, இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் வாசித்து பாருங்க, தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க சொல்கிறாரு. வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க சொல்கிறாரு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வானத்து நட்சத்திரங்களை சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இந்த வானத்து நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ணுறதை பார்க்கும் பொழுது பூமியில் உள்ள இந்த மணல், இந்த ஓஷன்ஸில் இருக்கிற அந்த சாண்டை விட ஹெவன்ஸில் அதிகமாக ஸ்டார்ஸ் இருக்குதுன்றாங்க. என்னால் நம்பவே முடியல. அவங்க சொல்கிறாங்க அப்படி உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்ட் ஏதோ கவுண்ட் பண்ணி ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி பூமியில் இருக்கிற சாண்டை பார்க்கலாம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அதை விட அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்ல, நீ வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களெல்லாம் எண்ணி பாருன்றாரு. அதாவது என்ன அர்த்தம்? உன்னுடைய சுய பலத்தில், உன்னுடைய சுய ஞானத்தில், உன்னுடைய சுய சிந்தையில் உன்னால் கவுண்ட் பண்ணவே எண்ணி பார்க்கவே முடியாத அளவிற்கு நான் உன்னை இடம் கொண்டு பெருக செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பியாண்ட் யுவர் எபிலிட்டி டு ப்ரே, உன்னுடைய ஜெப குறிப்புகளை காட்டிலும், உன்னுடைய இமேஜினேஷனை காட்டிலும், உன்னுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை திரளான ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God wants us to be bold. நாம் இடம் கொண்டு பெருகுவேன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை ஆபிரகாம்கிட்ட, இன்னும் ஒன்றும் இல்லை, இன்னும் ஒன்றும் நடக்கலை அவர் வாழ்க்கையில், ஆசீர்வாதமே வரலை இன்னும் அவர் வாழ்க்கையில். 25 இயர்ஸாக வெயிட் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் கூப்பிட்டு அழைத்து 25 இயர்ஸாக வெயிட் பண்ணுறாரு. பட் ஆண்டவர் சொல்லுறாரு, உன்னை நான் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறேன்றாரு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை, அவருக்குள்ள ஒரு தைரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல ஊட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. ஈசாக்கை பாருங்க, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு என்ன பண்ணனானா விதை விதைத்தான். எத்தனை மடங்கு அறுவடை வந்தது? 100 மடங்கு அறுவடை வந்தது. 100 times என்று சொல்லி வேதம் கூறு. நாட் 2 times, நாட் 3 times, 4 times, 10 times, 20 times இல்லை. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைகளை விதைத்து 100 folds blessings-ஐ, 100 times blessings-ஐ அவன் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 32:10 யாக்கோபு சொல்றாரு, வாசிங்க. ஆதியாகமம் 32:10, Genesis 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானுக்கு கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இடம் கொண்டு ஆண்டவர் யாக்கோபை பெருக செய்திருக்கிறார். இடம் கொண்டு ஆண்டவர் ஆபிரகாமை பெருக செய்கிறார். இடம் கொண்டு ஈசாக்கை ஆண்டவர் பெருக செய்கிறார். அப்ப பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே வாக்குத்தத்தத்தை, இதே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 19:29 நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன், வாசிங்க, அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் சொல்ல, இடம் கொண்டு பெருகுகிற ஒரு அனுபவம். இந்த பூமியிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, மறுமையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, ஒரு நாள் வலையை எடுத்து வீசுறாரு.
ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்ணுறாரு? வலையை எடுத்து வீசுறாரு. நீங்கள் வாசிச்சிருப்பீங்க அதை லூக்கா 5வது அதிகாரத்தில் 4-7 வசனங்கள். அவர் வலையை வீசுறாரு, ஒன்றுமே கிடைக்கல. நைட்டெல்லாம் ட்ரை பண்ணுறாரு. த்ரூ அவுட் த நைட் ஹீ இஸ் ட்ரைங். ஏதாவது ஒரு மீன் கிடைக்காதா, 2 மீன் கிடைக்காதா, 5 மீன் கிடைக்காதா, அவரோட எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் எதாவது கிடைக்காதான்னு ஒரு எதிர்பார்ப்பில் பண்ணுறாரு. ஒரு மீனுமே கிடைக்கல. நாட் ஈவன் ஒன் ஃபிஷ் he was able to catch. ஆனால் லூக்கா 5வது அதிகாரத்தில் அந்த 6வது வசனம் கூறுகிறது, எப்படியா வலைகள் கிளியத்தக்க. ஒன்றும் இல்லாததுலேருந்து என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் இடம் கொண்டு பெருக செய்த தேவனாக இருக்க. வலைகள் கிளியத்தக்க. அவருடைய நெட்டே அந்த அளவுக்கு அவர் டிசைன் பண்ணலை. அவருடைய நெட்டே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இதுவரைக்கும் அவர் இப்படி ஒரு கேட்ச் அவர் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. வலைகள் கிளியத்தக்க ஆண்டவர் செய்கிறாராம். அது மாத்திரம் இல்லாமல் அதை தூக்கக்கூடிய பலன் அவரிடத்துல இல்லை. பிரியமானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன பண்ணாராம்? பக்கத்து படகுல இருக்கிறவங்களெல்லாம் வாங்கன்றாரு. எப்பா, நெட்டு கிளிய போது இடம் கொண்டு ஏற்கனவே ஆண்டவர் பிறகு இதை தூக்கவே எனக்கு பலன் இல்லை. ஆசீர்வாதம் தூக்கவும் ஒரு பலன் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதை தூக்கிட்டு கரெக்டாக போகிறதுக்கும் நமக்கு பலன் வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே வசனம் கூறுகிறது, பக்கத்தில் இருக்கிற படகுல இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு அதை தூக்க அவர் சொல்கிறார். அவங்க தூக்குனது பத்தாதுன்னு ஒரு போட்டில் வைக்க முடியல, அவங்க போட்லேயும் தூக்கி வைக்கிறாங்க. பாருங்கள், இடம் கொண்டு பெருகுகிறது. when God blesses you, அப்படியாக ஆண்டவர் வித்தியாசமாய் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதில் 4வது காரியம் சொல்லுது, 2 போட்டு என்ன ஆச்சான்? 2 போட்டும் அமுங்குது. உள்ள கடலுக்குள்ளே போகிற அளவுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற இடம் கொள்ளாது செய்கிற ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஏசாயா 54:2-3 வசனத்தில் அதை ஆண்டவர் சொல்றாரு. உன் இடதுபுறம் வலதுபுறம் நீ என்ன பண்ணுவ? இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. வலை கிளியுது, தூக்க முடியல, ஆட்கள் வர்றாங்க, தூக்குனாலும் போட்டில் வைக்க முடியல, போட்டை பிரித்து வைக்க வேண்டியதாக இருக்குது. போட்டே மூழ்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் மூழ்கலை. அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்முடைய வேதனைகளை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. எப்படியோ தூக்கிட்டு போய் விட்டுருவார் நம்மளைய. ஹல்லேலூயா. வேதனைகளை கூட்ட மாட்டார் நம்ம வாழ்க்கையில். அது ஒரு சமாதான சந்தோஷம், அது அப்படியே நம்ம நிரம்பி வழிகிறத நம்ம உணர்வோம். ஆனால் அதில் மூழ்கி போக மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறவராக இருக்கிறார். அது ஒரு நிரம்பி வழியத்தக்க. இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். அவர் எப்படி கூடைகளை நிரம்பி வழிய செய்தார். 5 அப்பங்களை வைத்து 5000 பேரை போஷித்து அதை 12 கூடையில் ஆண்டவர் எடுக்க செய்தார். இப்படி பல விஷயங்களை நம்முடைய வேதத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கும். ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இடம் கொண்டு பெருக செய்தார். ஒன்றுமில்லாத இடத்துல தான் ஆண்டவர் இப்படி செய்கிறார். எந்த இடத்துல குறைவுபட்டு இருக்குதோ, சாரபாத் விதவையின் வீட்டில் பார்க்குறோம், சாவ போகிற நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? நிரம்பி வழியை செய்தார். அவங்க வீட்டிலே குடம் இல்லை வைக்கிறதுக்கு. பக்கத்து வீட்டு குடம், எதிர் வீட்டு குடம் எல்லாத்தையும் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் எண்ணெயெல்லாம் நிரப்பி வைக்கிற ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படி இடம் கொள்ளாது போக செய்கிற தேவனாய் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மோர் தேன் வாட் யூ திங்க். எபேசியர் 3:20 என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் அப்படி செய்வார்ன்னு சொல்லிட்டு? ஆமென். கோலும் கையுமாக இழுத்து சென்ற யாக்கோபு பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பெருக செய்த யாக்கோபு பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை.
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். எல்லாரும் சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடம் கொண்டு உங்களை பெருகச் செய்வார். ஆமென். இந்த வருஷத்தில் இடதுபுறம் வலதுபுறமும் நினைக்காத அளவிலே ஆண்டவர் நம்மளை பெருகச் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை செய்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13:14 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 13:14-18 வசனத்தை வாசிங்க. 14 to 18. Genesis 13:14-18. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருகப் பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். 17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஆண்டவர் திரும்ப ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? இந்த வசனம் அருமையாக சொல்லுது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். இடதுபுறம் வலதுபுறம் இல்லை, எல்லா ஆங்கிளையும் நீ பாரு. நீ இருக்கிற இடத்துலேருந்து உனக்கு எவ்வளோ தூரம் உன் கண் பார்வை இருக்குதோ, எவ்வளவு தூரம் உன்னால் பார்க்க முடியுமோ, எவ்வளோ தூரம் உன்னால் நடந்து போக முடியுமோ, அவ்வளவு தூரம் நீ போய் பாரு. அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இடம் கொள்ளாது நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இதை எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்? சுருக்கமாய் பார்க்கும் பொழுது, எப்போது ஆண்டவர் சொல்ல, when did God give this blessing to Abraham? எப்போ இந்த blessing ஆண்டவர், யாராவது சொல்லுங்க, எப்போ இந்த blessing கொடுக்குறாரு? எப்போ கொடுக்குறாரு?
எல்லோரும் வாசிச்சிருப்பீங்களே, ஆபிரகாம் கதை தரோவாக தெரிஞ்சிருக்கணுமே உங்களுக்கு. லோத்தை விட்டு பிரியும்போது என்ன பிரச்சனை அங்கே? ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஆண்டவர் பின்னாடி ஓடோடி வர்றாரு. வந்த இடத்துல இவர் என்ன பண்ணால் லோத்தையும் கூட கூட்டிகிட்டு வர்றாரு. நம்ம அண்ணன் பையன், தம்பி பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கூட கூட்டு போவோம். பாவம், அவன் என்ன பண்ணுவான், பாவமாக இருக்குது, சின்ன பையனாக இருக்கான், நம்ம கூட கூட்டு போவோன்றாரு. கூட போட்டு போனால் ஆண்டவர் ஆபிரகாமை தான் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாமுக்கு தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமை தான் அழைக்கிறாரு. ஆனால் பார்த்தா லோத்தும் பெருகிறான். ஆபிரகாம் கூட ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால என்ன ஆச்சு, லோத்து லைஃப்பும் ஒரே லக்ஸுரியாக மாறிடுச்சு. சில நேரத்தில் அப்படி தான். நம்ம இந்த யோனா படகுல இருந்ததுனால அந்த படகு அப்படியே நின்றுட்டு இருந்தது. பவுல் படகுல இருந்ததுனால அந்த படகு மூழ்காமல் அப்படியே நின்றுட்டு இருந்தது. அதுபோல் தான் சில நேரத்தில் நம்முடைய பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால, நம்முடைய ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கைகள் அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல லோத்துக்கு ஒரே ஆசீர்வாதம். அவன் என்ன நினச்சிருக்கணும், அவன் உண்மையாக மனசில் என்ன நினச்சிருக்கணும், ஒன்று வயசில் மூத்தவர் ஆபிரகாம், அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சண்டை வந்துருச்சு அவங்களுக்கும் இவங்களுக்கும். பாருங்கள், வரும்போது நம்ம எல்லாம் சின்ன வீட்டில் தான் இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருப்போம், பிரதர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருப்போம். அப்புறம் பெருக என்ன ஆகும், கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தேவைகள் கூடும், ஒருத்தருடைய எதிர்பார்ப்புகள் கூடும். அதனால் நம்ம சில வேளையில் சில சேஞ்சஸை கொண்டு வர வேண்டியதாய் காணப்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே லோத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை ஆகி போயிடுது. ஏன்னா லக்ஸுரி கூடிருச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடிருச்சு. இப்போ அதனால் ஒரு சண்டை வந்துருச்சு. இப்போ என்ன நினச்சிருக்கணும் லோத்து, ஆபிரகாம் தான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம், ஆண்டவர் ஆபிரகாமை தான் அழைத்தார், ஆபிரகாம் மூலியமாக தான் எனக்கு அந்த ஆசீர்வாதம், அப்போ நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் செய்யணும் அப்படின்னு நினைக்காம அவன் அவரோட கூட போய் சண்டையிடுகிற ஒரு காரியமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவர் பார்க்குறாரு, வாட்ச் பண்ணுறாரு இந்த சிச்சுவேஷனை. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அணுகுகிறாங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் அவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. குடும்பத்தில் சண்டை, கசின்ஸ் நெஃப்யூஸ் மத்தியில் சண்டை, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மத்தியில் சண்டை. இப்போ இந்த நேரத்தில் ஒரு கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஹவு டஸ் ஹி பிஹேவ், இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாட்ச் பண்ணுறாரு. அப்போ தான் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறாரு, 8வது வசனம் 9வது வசனத்தில், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனாலும் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி பாருங்க. அந்த இடத்துல ஒரு வயசில் மூத்தவர் தான், நம்ம வயசில் மூத்தவங்களாக இருக்கலாம், ஆனால் அவருடைய மன தாழ்மையை நீங்கள் அந்த இடத்துல பார்க்கணும், அவருடைய மன்னிக்கிற சுபாவத்தை நீங்கள் பார்க்கணும். அவர் கேட்கலாம், நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை சபிக்கிறவனை என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர், சபிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ அதை சொல்லிவிட்டு அவர் நினச்சினா, நீ என்கிட்டே சண்டை போடுற, என் கடவுள் யாருன்னு உனக்கு தெரியாது, அவர் ஒரு அடி போட்டார்னா நீ படுத்துருவா, அவ்வளோதான், ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்க, அவருடைய மன தாழ்மையை பாருங்க. அவன் என்ன சொல்லலாம், நீ இடதுபுறம் போனேன்னா நான் வலதுபுறம் போனேன், நீ வலதுபுறம் போனேன்னா நான் இடதுபுறம் போனேன். அல்லேலூயா. அந்த விட்டு கொடுக்கிற, அந்த குவாரல் பண்ணாமல், அந்த ஒரு மனத்தாழ்மையாய் போன ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்த்துட்டு அப்பொழுது தான் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, பூமியில் இருக்கிற மணலை போல் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், நீ போ, நார்த் போ, சவுத்து போ, ஈஸ்ட் போ, வெஸ்ட்டு போ, உன்னால் எவ்வளோ தூரம் நடந்து போக முடியுமோ அவ்வளோ தூரம் நீ நடந்து போ, ஆனால் நீ எவ்வளோ தூரம் நடந்து போறியோ அவ்வளோத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்றார். ஆல் பிகாஸ் ஆஃப் வை, அந்த சூழ்நிலையில் அவன் சண்டையிடாமல் விட்டு கொடுத்ததுனால, அவன் லோத்தை மன்னித்து அவன் கடந்து போனதுனால கர்த்தர் ஆபிரகாமுக்கு இடம் கொண்டு பெருகுகிற ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பேதுரு கேட்குறார் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் எத்தனை முறை மன்னிக்கணும், 7 முறை மன்னிச்சா போதுமான்னு கேட்குறார். அவர் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார், ஒருத்தரை
இவ்வளோ தடவை தான் மன்னிக்க முடியும். ஒருத்தர் எத்தனை தடவை மன்னிக்க முடியும்? 7 தடவை மன்னிச்சாலே அதுக்கான திருந்தலைன்னா அந்த ஜென்மத்தை மன்னிச்சா என்ன, மன்னிக்கலன்னா என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுங்களுக்கு போய் மன்னிப்பை கொடுத்து என்னத்தை பண்ணுறது, திருந்தாத ஜென்மம் அது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பேதுருக்கு 7 முறை மன்னிச்சா போதும், அதுவே அவரோட மேக்ஸ் லிமிட்டே 7 முறை தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், 77 முறை நீ என்ன பண்ணணும், மன்னிக்கணும். அப்போ என்ன அர்த்தம், நீ கணக்கில்லாமல் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும், அவனை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. கணக்கில்லாமல் 70 முறை 77 முறையோ நீ என்ன பண்ணணும், அவனை நீ மன்னித்து கொண்டே இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பு, இந்த விட்டு கொடுக்கிற சுபாவம், இதுதான் பிரியமானவர்களே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த இடம் கொண்டு பெருகுகிற வார்த்தையை திரும்ப கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு கட்டாய் மாறி இருக்குது. இது ஒரு கட்டாய் மாறி இருக்குது. தாவீதை பாருங்க, சவுல் தாவீதை கொல்லணும்னு ஒரு என்டையர் ஆர்மியை கொண்டு வர்றான், ஒரு சேனையை கொண்டு வர்றான். எதற்கு? இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். தாவீதை கொல்லணும்னு ஒரு சேனையை அவன் கூட்டிட்டு வரான். ஆனால் தாவீது பாருங்க, உண்மையா ஏன் கர்த்தர் தாவீதை அழைத்தாருன்னு அப்பதான் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் ஒரு மனத்தாழ்மையான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். கொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைத்தாலும், கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை கொல்லுங்கன்னு சொன்னாலும், அவனுடைய மனசு எப்படி இருந்தது, விட்டு கொடுக்கிற மன்னிக்கிற மனசாய் காணப்பட்டது. அல்லேலூயா. எவன் அவனை கொல்ல வந்தானோ அவன் வாயிலிருந்தே அவன் சொல்லுகிறான், சவுல் சொன்னாரான், நீ ஒரு நீதிமானான மனிதன் அறிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. என்ன ஒரு சர்டிஃபிகேட்டு. நீங்கள் யாரை கொல்ல போனீங்களோ, யாரை திட்ட போனீங்களோ, யாரை எதிர்க்க போனீங்களோ, அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நீதிமான் உள்ள மனிதன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ராஜாவாய் ஏற்படுத்தினது சரிதான். ஹல்லேலூயா. நீ நிச்சயமாக ராஜாவாய் மாறிடுவ ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவன் சொந்த வாயினாலே சவுல் தாவீதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப்பில் எவ்வளவுக்கு நம்ம ஒருவரை மன்னிக்கிறோன்னு ஆண்டவர் பார்க்குறாரு, எவ்வளவுக்கு நம்ம சண்டையிடாமல் விட்டு கொடுக்குறோம்னு பார்க்குறாரு. அதை வாட்ச் பண்ணுறாரு ஆண்டவர், அதை வாட்ச் பண்ணுறாரு. அதை நம்ம கொடுத்து விட்டு கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இருக்காங்க, நீ இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. உன்னுடைய நீ கால் வைக்கிற பூமியெல்லாம் உனக்கு சொந்தமாகும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாரோ நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், யாரோ நம்மளை துக்கப்படுத்தி இருக்கலாம், யாரோ நம்மளை ஏமாற்றி இருக்கலாம், யாரோ நம்மளை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கலாம். பிரியமான ஏதோ ஒன்று பேசி நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதை நினைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்களோடு கூட சண்டையிடக்கூடாது. அது நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடையாக இருக்குது. இன்னைக்கு இடம் கொண்டு பெருகுகிற ஒரு காரியத்தில், உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படியே டைட்டாக இருக்கிற, அந்த மன்னிப்பை ரிலீஸ் பண்ணு. இன்னைக்கு நீ அந்த மன்னிப்பை ரிலீஸ் பண்ண உன்னுடைய இருதயத்திலிருந்து. ரிலீஸ் தட் ஃபர்கிவிங் நேச்சர். லெட் ஃபர்கிவ்னஸ் ஃப்ளோ ஃப்ரம் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை அப்படியே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்து, வெறுமைப்படுத்து. ஆண்டவர் இடத்துல சொல்லு, இது எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்தது, இவங்க என்னைய ரொம்ப வஞ்சித்துட்டாங்க, இவங்க என்னைய ரொம்ப ஏமாத்திட்டாங்க, இவங்க என்னைய ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க, என்னால் தாங்கவே முடியலை, ஒரே வெறுப்பாக இருக்கு அவர்களை பார்த்தாலே எனக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன, நீ என்ன பண்ணு, மன்னி அவர்களை. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சிலுவையில் இருக்கும் பொழுது அவரை உருவ குத்துறாங்க, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மன்னிப்பை ரிலீஸ் பண்ணுறாரு அந்த இடத்துல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த மன்னிப்பை ரிலீஸ் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இடம் கொண்டு பெருகுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. எந்த விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணுமோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் அதை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு சில காரியங்கள் இருந்தாலும் நான் இதை கடைசியாய் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 22:15 18 வசனத்தை வாசிங்கள். ஜெனிசிஸ் 22:15-18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை
ம் பெருகவே பெருக பண்ணுவேன் ம் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். ம் ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் ஏசாயா 54:2-3 ஒப்பிட்டு பாருங்கள். அதில் 3வது வசனம் ஏசாயா 54:3 சொல்லுகிற, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இதுக்கு நல்லா கவனிங்க. இதான் கடைசி காரியம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இது எப்போ ஆண்டவர் நீ இடம் கொண்டு பெருகுவாய்னு சொன்னார்? திரும்ப அவனுடைய ஒரு ஒன்லி சன், ஹிஸ் ஒன்லி சன் 25 வருஷம் காத்திருந்து தவம் இருந்து ஜெபித்து வாஞ்சித்து ஃபாஸ்டிங் பண்ணி இப்படி பெற்ற ஒரு மகன். 25 years he has waited for this son. He has fasted, he has prayed, he has cried. அவர் சந்திக்காத பாடுகள் இல்லை, அவமானங்கள் இல்லை, நிந்தைகள் அல்ல. இது எல்லாவற்றையும் சந்தித்து ஏற்றுக்கொண்டு he got a son. இப்போ ஆண்டவர் சொல்றார் என்னது? அந்த ஒரு குமாரனை நீ என்ன பண்ணணும்? எனக்கு பலி செலுத்தணுன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வேலையை நீங்கள் கஷ்டப்பட்டு தவமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வேலையை விட்டுட்டு வர்றதுனா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு பிள்ளையை நம்ம காலேஜுக்கு வேறு ஊருக்கு அனுப்பிச்சாலே நமக்கு அது என்ன பண்ணுதோ தெரில, நல்லா இருக்குதா இல்லை, அவன் பாட்டு சந்தோஷமாக தான் இருப்பான். அந்த பையன் அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பான், விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனால் பாருங்கள், இங்கே ஆண்டவர் ஒரு 10 வருஷம் தள்ளி வைன்னு கூட சொல்லலை. அவனை எனக்கு என்ன பண்ண? பலி செலுத்துன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பலி செலுத்துன்றாரு. அப்போ உடனே அவர் ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? அந்த வசனம் கூறுகிறது, நீங்கள் அந்த வாஸ்து பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில் உடனே எழுந்தவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் கடந்து போனார். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் பார்க்கிறார், இந்த ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர் பார்க்கிறார். இவன் என்கிட்ட நான் என்ன கேட்டாலும் கொடுப்பான் போல இருக்கு, எதை நான் ஒப்பு கொடுக்க சொன்னாலும் ஒப்பு கொடுப்பான் போல இருக்கு, எதை நான் விட்டு கொடுக்க சொன்னாலும் விட்டு கொடுப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தில் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது God opens blessings in our life. ஹல்லேலூயா. பாதி கீழ்ப்படிதல்ல ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். ஹாஃப் ஒபீடியன்ஸ் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுறார். சவுலுடைய வாழ்க்கையில் அப்புறம் அமலேக்கியரை முற்றிலும் வீழ்த்திருன்றார். அவர் என்ன பண்ணுறார்? ஹாஃப் ஒபீடியண்ட்டாக இருந்தார், கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சார், கொஞ்சம் கேட்டார். He did something right, but he did not do everything God asked of him. எல்லாவற்றையும் அவர் செல்ல கொஞ்சம் தான் செஞ்சார். கர்த்தர் என்ன சொன்னார்? அப்பா, நான் 100% எதிர்பார்த்தேன், நீ 50% கொடுத்துருக்குற, நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பான்னு சொன்னாரா? ஹல்லேலூயா. அவனை என்ன பண்ணார்? ராஜ்யபாரத்தை விட்டு அவனை தூக்கி எறிஞ்சிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. He rejected him. God rejected Saul not for half. அந்த half obedience ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? இந்த காலை வேளையில் எதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற, இடம் கொண்டு பெருக செய்கிற அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் எடுத்து வாசிங்க ஏசாயா 54:2-3. இதுதான் இன்னைக்கு நம்ம தியானித்த ஆசீர்வாத வார்த்தையாக இருக்கிறது. இதை நீங்கள் ப்ராமிஸ் வேர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பிளெஸ்ஸிங் வேர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதை ப்ராமிஸ் வேர்ஸை போர்டில் போட்டு இங்கே தொங்க விட்டுட்டா ஆசீர்வாதம் அது வழியாக நமக்கு வராது. ஹல்லேலூயா. இடம் கொண்டு பெறுகிறதற்கு ஆண்டவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறாரு. எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஐசையா 54:2-3. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்,
உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு விசை எழுந்து நின்று இந்த வார்த்தைக்காய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒரு விசை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இதை தொடர்ந்து நமக்கு சாட்சி நேரம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் நிச்சயமாய் நேரத்தை எடுத்து நீங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் கண்களை மூடலாமா ஒரு விசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Really, God wants to bless you this morning. Hallelujah. God wants to bless you this year. He wants to bless you every day. ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் பேசுவோம் பிரியமானவர்களே. Hallelujah. Just surrender your life for Jesus. Hallelujah. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைத்துக்கொண்டு கடந்து போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் பேசலாமா கொஞ்ச நேரம்? Let us all talk to him. Let us all tell him hallelujah. Let us all praise him. அவரை நம்ம துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் இடம் கொண்டு பெருகச் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் இடம் கொண்டு பெருகச் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆண்டவர் இடம் கொண்டு பெருகச் செய்வார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் இடம் கொண்டு பெருகச் செய்வார். ஹல்லேலூயா. உங்களோட ஊழியங்களை ஆண்டவர் இடம் கொண்டு பெருகச் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வரங்களில் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆராதனைகளில் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காய் செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் இடம் கொண்டு பெருக போகிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீ இடம் கொண்டு பெருக செய்வதற்காய் நன்றின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வாக்கு தத்தங்கள், எத்தனையோ வசனங்களை நீங்கள் கேட்டிருந்தாலும் பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற உங்களுக்காக, ஒருத்தருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதுதான் சத்தியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Lord. ஆண்டவரே we give you glory, 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 glory Father. Hallelujah, hallelujah, hallelujah. ஆபிரகாமுக்கு எத்தனை முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை இடம் கொண்டு பெருகச் செய்வேன். ஹல்லேலூயா. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. முதல் முறை அவர் சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்திலே அவன் கடந்து வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது முறை அவனிடத்தில் அவர் சொல்லும் பொழுது அவன் விட்டு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. மூன்றாவது முறை அவர் பேசும் பொழுது, அதை சொல்லும் பொழுது அவன் தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நான்காவது முறை ஒரு முறை சொன்னார். அது எப்பொழுது சொன்னார்? தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய பிள்ளைகளை விருத்த சேதனத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இதே காரியத்தை திரும்ப சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பேசும் பொழுது நீங்கள் அதற்கு உடனுக்குடன் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அது ஒரு நன்மையாய், ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சவுல் கிட்ட சாமுவேல் பேசினதற்கு அப்புறமாய் அவன் ஆகாக் ராஜாவை கொன்றான், அமலேக்கிய ராஜாவை கொன்றான். ஹல்லேலூயா. God did not accept it. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு உடனே கீழ்ப்படிந்து வந்தால் அவனுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருந்திருக்கும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். we praise you Lord. அப்பா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தைக்காய், இந்த வசனத்திற்காய், இந்த தியானத்திற்காய் ஆண்டவர் வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை 30, 60, 100 மடங்கான அறுவடைகளை கர்த்தர் இந்த வருஷத்தில் நீர் கொண்டு வருவீர். அதை அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உட்காருவோம்.